Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் குழந்தைகளுக்காக. ஸோ இதில் நிறையவே ஹெல்தியான ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ரெசிபியை டெய்லி கொடுக்கலாமான்னு எல்லாரும் கமெண்ட்டில் கேட்பீங்க. ஆனால் கூடாது. நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள் கொடுத்தா போதும். எல்லாமே வந்து நீங்கள் ஒரே ரெசிபியை ஒரே மாதிரி கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இதை டெய்லி கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஒரே டேஸ்ட்டு ஒரே ஃப்ளேவர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுத்த ரெசிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, வாங்க இதை எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டேட்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து 2 பாதாம் 1 முந்திரி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது முழுகிற அளவுக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஊறுனா போதும். நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் செய்யணுன்றதுக்காக. ஸோ நைட்டு ஊற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்க முந்திரியும் அப்புறம் டேட்ஸும் ஆட் பண்ணிட்டோம். அந்த பாதாம் மட்டும் தோல் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பாதி ஆப்பிள், குட்டி சைஸ் ஆப்பிள் தான் நான் வந்து பாதியாக கட் பண்ணி அதில் போட்டிருக்க தோல் சீவி, அது கூடவே நம்ம அவல், ஒயிட் கலர் அவல் இருக்கு இல்லையா, அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அவல் வந்து ஊறணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வாஷ் பண்ணி முடிச்சுட்டு உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி அதோடு மறுபடியும் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை கேஸில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இதோட டெக்ஸ்சர் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து கிளற இது நல்லா குக் ஆகும்போது கொஞ்சம் உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். இதில் ஸ்வீட்னஸுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்பிளில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுவே போதும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதாக. குழந்தைக்கு கொஞ்சம் வார்மாக கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் கதகதன்னு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். எப்பயுமே சில்லுன்னு ஆறி போனதுக்கப்புறம் எந்த ஒரு சாப்பாடுமே கொடுக்காதீங்க. கொஞ்சம் கதகதன்னு கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 7-8 மாதத்துலேருந்தே நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அண்டு 1.5 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே இதே மாதிரி டெக்ஸ்சரில் கொடுக்காதீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இப்போ இதை 1 வயசு குழந்தைக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இது மட்டுமே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இது கொடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து மறுபடியும் நீங்கள் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.